இராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RSRM மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடும் பாதிப்பை போல் மீண்டும் ஏற்படாதவாறு தற்போது புதிதாக ரூபாய் 2,33,00,000 மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை இராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் இராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் இரா செந்தில்குமார், மேற்கு பகுதி செயலாளர் வ.பே. சுரேஷ், மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் சாந்தி இளங்கோவன் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நூற்றி 40 வருடங்கள் பழமை வாய்ந்த நம்முடைய RSRM மருத்துவமனையில் மழைநீர் வந்து ராயபுரம் பகுதியினுடைய 2 டிவிஷனுடைய மழைநீர் வந்து நம்முடைய RSRMத்தினுடைய அண்டர் கிரவுண்டு பாதையில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடந்த காலங்களில் அது அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நடந்து முடிஞ்ச இந்த மிக்ஜாம் புயலில் வந்து அதன் காரணமாக ஆஸ்பத்திரி வந்து மிக நீங்கள் அந்த நேரத்தில் இங்கே 500 பேஷண்ட் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1000 அட்டண்டர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 100 டாக்டர்ஸ் நர்ஸு எல்லாருமே இருந்தாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு அந்த மழைநீரை வந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு எந்த இடரும் இல்லாமல் ஆனால் பார்த்துக்கொண்டோம். ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து காலப்போக்கில் அது பெரிய அளவில் எதிரொலிச்சிடும். பெரிய மழை வந்தால் இந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றதை கருத்தில் கொண்டு இதை உடனடியாக சீர் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் சுகாதாரத்துறை செயலாளரிடமும் வேண்டுகோள் விடுத்ததனுடைய அடிப்படையில் நம்முடைய முதல்வர்கிட்ட வேண்டுகோள் கொடுக்கணும். அதே போல் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் வேண்டுகோள் கொடுக்கணும். அவர் உடனடியாக இது மகப்பேறு மருத்துவமனை என்பதனால இந்த மழைநீர் கால்வாயை வந்து உடனே சீரமைச்சு எந்த வகையிலையும் இந்த மழைநீர் வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடாத வண்ணம் இன்றைக்கி வந்து 2,35,00,000 மதிப்பீட்டில் இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு இந்த மழைக்காலத்துக்குள்ளே ஆகவே ஒரு 3 மாதம் பீரியடு தான் டைம் கொடுத்துருக்கோம். 3 மாதத்துக்குள்ளே இந்த மழைநீர் சரியாக செல்லக்கூடிய அந்த பாதையை கட்டி கொடுத்துருவாங்கன்றது எதிர்பார்க்குறோம். அதே போல் இன்றைய தினம் வந்து நம்முடைய RSRM மருத்துவமனையில் கூடுதலாக 300 படுக்கைகள் அதுக்கான கட்டட வேலைகள் வந்து 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேலைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த வேலையை வந்து மிக துரிதப்படுத்தி விரைவில் அந்த 6 மாடி கட்டடத்தை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துகிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் வந்து என்னுடைய 2 கண்கள் மருத்துவம் மற்றும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த நம்முடைய RSRM மருத்துவமனைக்கு பல்வேறு கட்டமைப்புகளை வந்து இன்றைய தினம் உருவாக்கி கொடுத்துருக்கார். ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸு சூப்பரண்ட் எல்லாருமே சிறப்பான முறையில் செயல்பட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு உயிரிழப்பு என்பது தாய் சேய் உயிரிழப்புன்றது தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் கம்மி அப்படின்றது தான் இந்த ஹாஸ்பிட்டலினுடைய முக்கியமான சிறப்பம்சம். கடந்த 15 மாதத்தில் எந்த விதமான குழந்தையும் இறக்காத ஒரு ஆஸ்பத்திரியாக இந்த RSRM மருத்துவமனை திகழ்ந்து மாதந்தோறும் ஒரு 1000 முதல் 1200 மகப்பேறு மருத்துவம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 68% 70% வந்து நார்மல் டெலிவரி, சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரியை வந்து இங்கே இருக்கிற டாக்டருங்க வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து குறிப்பாக இங்கேருந்து இந்த குழந்தை திருட்டுன்றது இப்போ பல இடங்களில் நடக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் இந்த நம்ம முதலமைச்சருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுக்க இப்போ RFID என்ற அந்த ஒரு புதிய திட்டத்தின் மூலம் குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைங்களுடைய கையில் ஒரு ட்ராக்கிங் மெத்தடோட இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கட்டிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைய யாராவது வெளியே கொண்டு போனாங்கன்னா உடனே தெரியும் வகையில் அந்த வசதியும் நம்மளுடைய RSRM மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு வசதிகளை வந்து இன்றைய தினம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 68 இன்குபேட்டர் வசதிகள், அதே போல் ICU 10 ICU வார்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நாங்கள் CSR ஃபண்டு மூலமாக என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த மருத்துவமனையில் வந்து 2 பேர் இருக்கிற வார்டு 4 பேர் இருக்கிற வார்டு அந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்கணும்
அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் வந்து விரைவில் செய்து முடிப்போம். இங்கே சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பல்வேறு மிஷின்களை நம்மளுடைய ஆர்எஸ்ஆர்எம்க்கு தேவையான நிறைய மிஷின்களை கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மிஷின்களை வந்து சிபிசிஎல் போன்ற கம்பெனிகிட்டேருந்து வாங்கி இந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை நாங்கள் வந்து யார் கொடுத்தாலும் வாங்கி அதை வந்து அவங்களையே அந்த வேலையை செய்ய சொல்லி அவங்க முடிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிஆர்டியும் ஒரு 35 லட்ச ரூபா செலவில் ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே வந்து கூரைகள் சேதமடைஞ்சு இருந்தது புயலில். அதை எல்லாமே ஜிஆர்டி நிறுவனம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்து இப்போ பொதுமக்கள் விரைவில் அதுக்கான அறிவிப்பை வந்து நம்முடைய முதல்வர் வெளியிட்டு ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரிக்கு அதையும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து வந்து ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரிக்கு நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டமும் தேர்தலுக்கு முன்னதாக தொடங்கி வைக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த வேலையும் இப்போ விரைவில் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இப்படி வடசென்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய முதல்வர் வந்து 4160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னைக்கு மாத்திரம் திட்டங்களை தீட்டி அது ஒன்றொன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிஎம்டிஏ சார்பாக கூட நம்முடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து 3 இடங்களில் நம்ம வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாண்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கும், அதே போல் ஒரு திருமண மாளிகை ஒரு 1000 பேர் அமரக்கூடிய வகையில் ஒரு திருமண மாளிகை கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்லையும், ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்லையும் சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராயபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தோன்றிய இடம். இங்கே நாங்கள் என்னென்னலாம் கேட்குறோமோ அதையெல்லாம் தாயிலும் கொண்ட தமிழக முதல்வர் அவர்களும், அதே போல் எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டு மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக கேட்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க சென்னையில் வந்து 28,000 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி ஒரு 2 நாளைக்கு முன்னால் சூரப்பட்டிலையும் அதே போல் சூளகிநல்லூர்லையும் நடந்தது. சென்னை முழுக்க யாருக்கெல்லாம் இப்போ பட்டா இல்லையோ அவங்களுக்குலாம் பட்டா கொடுப்பாங்க நடைமுறை தொடங்கி இருக்கிறோம். ராயபுரம் பகுதியிலையும் எங்கெங்கெல்லாம் பட்டா இல்லையோ அவங்களாம் வந்து பட்டா வழங்கக்கூடிய ஒரு புதிய சூழ்நிலையை அதையும் உருவாக்கி.